ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு மயில்நாதன். நம்ம இப்போ கல்லிவர்ஸ் டிராவலுங்கிற ஒரு குட்டி ஸ்டோரியை பத்தி பார்க்க போறோம். கல்லிவர் வந்து யாருன்னா ஒரு போட் மெக்கானிக்கா இருப்பாரு. அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப்பு போகும்போது போட்டு கவுந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுவாங்க. கல்லிவர் மட்டும் நீந்தி நீந்தி ஒரு ஒரு பீச்ல போய் நிப்பாரு. அந்த பீச்ல நின்ற உடனே போட்டு விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா இங்க கண்ணத்துல 6 இன்ச்ல இருக்க அனுசன் ஓட்டுறியான், இப்படியே ஓட்டுறியான் கணத்துல. அது தெரியுது அவருக்கு. அப்பதான் அவரு கை காலெல்லாம் குட்டி குட்டியா என்னமோ ஊறுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டை, பெரிய கட்டை, அது மேல ஏறிண்டு ஒருத்தன் பேசுறியான். அவன் அவங்க லாங்குவேஜ்ல பேசுறியான். நம்ம இவர் வந்து வேற ஆள்ல, அதனால அவன் லாங்குவேஜ் ஒண்ணுமே சுத்தமா புரியல அவருக்கு. அப்பதான் இவர் வந்து செய்களே காட்டுறாரு, எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட தாங்கன்னு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, குட்டி குட்டியா இருக்க பிரெட்டை கொண்டு வந்து தராங்க அவருக்கு. அப்ப அவர் யாரு, நம்மள மாதிரி மனுஷன் தானே. அவங்க எவ்வளவு 6 இன்ச்சு தான் இருக்காங்க. அவருக்கு அப்படி 10 ஒரு ட்ரம்மா அவங்க சைஸுக்கு ட்ரம்மா ஒரு ஜூஸ வந்து தராங்க. நம்மள பண்ணிடுவாங்கன்னு அந்த ட்ரம்முக்குள்ள ஜூஸுக்கு பதிலா ஒரு பாய்சனை கலந்து கொடுத்துருவாங்க அவருக்கு. அவரு கொடுத்த உடனே அவரு அந்த ஜூஸை குடிச்சிட்டு மயக்கப்பட்டு விழுந்துருவாரு. அப்படி விழுந்த உடனே அவரை தூக்கிக்கிட்டு ஒரு ஹார்ஸ் வீல், ஒரு வெஹிக்கிள் மாதிரி செஞ்சு ஹார்ஸ கூட்டு வந்து அந்த வெஹிக்கிள மெதுவா தள்ளிட்டு அவங்க கிங் கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த கிங் சொல்றாரு, நீங்க எங்க கூட இருந்தா நான் அவங்கள பத்திரமா பாத்துக்குவோம், அதுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாரு கிங்கு. அதுக்கு வந்து நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன், எனக்கு சாப்பாடு மட்டும் நேரத்துக்கு தந்துருங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய வீடை கட்டி தந்துட்டாங்க அவங்க. அவங்க பேரு வந்து லில்லி புட்டன்ஸ். அங்க டீமா இருக்கவங்க பேரு வந்து லில்லி புட்டன்ஸ். அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து பார்த்தா ஒரு லெட்டர் வரும். ஊரே அங்க நிக்கும் ஒரு லெட்டருக்காக. அந்த லெட்டர் பிரிச்சு பார்த்தா லில்லி புட்டன்ஸுக்கும் எகுத்தாப்புல உள்ள டீம் வந்து சவால் விட்டுருக்கோம். நாங்க இப்படி போர் வச்சிருக்கோம், இந்த தேதி இந்த நேரத்துல போர் வச்சிருக்கோம், நீங்க வாங்க அப்படின்னு போருக்கான டேட்டையும் நேரத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்ப அங்க லில்லி புட்டன்ஸுக்கு ரொம்ப பயமாச்சு. நம்மளோட அவங்க ஒரு இன்ச்சு கூட இருப்பாங்க, எப்படியாதான் தோத்துதான் போவோம், அதுக்கு பதிலா நம்ம அந்த போருக்கு போக வேணாம், நம்ம தீவுக்கு ஒருத்தன் வந்தா பாத்தீங்களா கல்லிவர்னு, அவனை அமுச்சு விடுறாங்க. அவர் போய் அந்த போட்டெல்லாம் ஒரே கையில இழுத்துட்டு வந்து அங்க நிப்பாட்டிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுவார். அவரு பார்த்தா அவர் அந்த நாட்டிலே இருக்க மாட்டாரு. ஒரு போட் வந்து அவரை கூட்டிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போய் ரொம்ப யோசிப்பாரு, அப்படி அவங்கள விட்டு வந்துடக்கூடாது, அவங்க ரொம்ப பாவம் அப்படின்ட்டு போய் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அவங்கள கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சுட்டு ஒரு பாக்ஸ் வீடு மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அவங்கள பார்த்துக்கிட்டார்.